வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் எவ்வாறு தொடர்ந்து அறிந்து கொண்ட இந்த நிலையில் நாம் எவ்வாறு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் என்பதற்கு உண்டான ஒரு அறிகுறியாக தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இந்த பதிவு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றும் விளங்கக்கூடிய வகையில் அறிவுசார் நிலையில் மனித இனம் தொடர்ந்து புரிந்த இந்த பகுதியினை தொடர்ந்து தங்களிடம் பகிர்ந்து வருகிறோம். இந்த பகிர்வு கிட்டத்தட்ட சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் 1386 கோடி ஆண்டுகளில் இந்த பேரண்ட அதிர்வு ஏற்பட்ட காலத்திலிருந்து இன்று 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நடந்திருக்க கூடும் என்ற இந்த கருத்தாக்கத்தினை தங்களிடம் பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இவ்வாறான இந்த கருத்துக்கள் தமிழில் முதல் முறையாக இருக்கிறது என்பதனையும் தங்களிடம் பகிர்ந்து கொண்டு 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு மழையினை உணர்ந்த காலமாக கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்த அந்த காலகட்டத்திலும் சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் பகிர்ந்து கொண்டதனை எங்களிடம் பகிர்ந்து கொள்வதும் இந்த பகிர்வு கிட்டத்தட்ட நமது புவி ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு தொடர்ந்து விரிவாக்கம் அடைந்துள்ளது, கண்டம் துண்டமாக உள்ளது என்பதற்கு உண்டான பதிவாக இந்த பதிவினை மேற்கொள்ளும். தென்னாப்பிரிக்கா, தென் அமெரிக்கா எவ்வாறு பிரிந்துள்ளது என்பதற்கு உண்டான எடுத்துக்காட்டாக இந்த பகுதி ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு பிரிந்து தென்னாப்பிரிக்காவும் தென் அமெரிக்காவும் பிரிந்த பகுதி, எவ்வாறு இந்திய பகுதி ஒன்று இணைந்த பகுதி, எவ்வாறு ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியா ஒன்றிணைந்து இந்த பிரிவாற்றல் எவ்வாறு தொடர்ந்து நிகழ்பட்டுள்ளது என்பதற்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டாக 450 கோடி ஆண்டுகள் இந்த புவி ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு தொடர்ந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து இருக்கிறது, 2 கிலோ நகரும் என்ற அந்த நகர்வினை தற்கால அறிவியலின்படி எடுத்துக் கூறுகிறார்கள். அந்த அறிவியலை தங்களிடம் அந்த படமாக பகிர்ந்து கொள்கிறோம். இந்த 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு மனித அறிவுசாரினும் பருவமழையினை உணர்ந்த காலமாக தொடர்ந்து அறிந்துள்ளனர். கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகள் வரை அந்த பருவமழை தொடரினை துல்லியமாக அறிந்துள்ளனர் என்பதை இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு பருவமழையின் வலிமையினால் பசுமையாக இருந்த இந்த புவி எவ்வாறு மற்ற வெவ்வேறு நிலைகளில் உள்ள அந்த பல்வேறு நிலைகளில் உள்ள அந்த கிரகங்கள், அந்த விண்கோள்கள், விண்மீன்கள் எவ்வாறு பருவமழையின் காரணமாக இந்த புவி பசுமையாக இருக்கிறது என்பதற்குண்டான எடுத்துக்காட்டாக உள்ளது. இந்த மனிதர்கள் குடியேறுவதற்கும் ஒவ்வொரு வெவ்வேறு இனமாக உயிரணுக்கள் தோன்றி அந்த ஓரணு உயிர் இவ்வாறு பல்வேறு உயிரணுக்களாக பிரிந்த அந்த நிலையெல்லாம் இந்த தொடர்ந்து நாம் இந்த பதிவில் மேற்கொண்டுள்ளோம். இந்த தமிழாக்கமாக ஆங்கிலத்தில் பதிந்தது என்பதை மீண்டும் கூறி, இந்த எவ்வாறான இந்த புவி இந்த அடித்தட்டு நகர்வு எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்பதற்குண்டான இந்த பிரிவினை பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும். எவ்வாறு புவி அடித்தட்டு இந்த ஆப்பிரிக்க பகுதியிலிருந்து தென் அமெரிக்கா பகுதி எவ்வாறு பிரிந்துள்ளது, இவை எவ்வாறு நகர்ந்து இந்தியா அந்த அந்த பகுதியிலிருந்து நகர்ந்து இமயமலை உருவாக்குண்டான ஒரு அடித்தட்டாக ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரிந்து இந்த ஒவ்வொரு அடித்தட்டும் பசிபிக் அடித்தட்டு, யூரேசியன் தட்டு, இவ்வாறான ஒவ்வொரு தட்டு பிரிந்த நிலை எவ்வாறு ஒன்றாக இருந்த புவி பல்வேறு நிலைகளில் மனிதர்கள் குடியேறுவதற்கு உண்டான ஒவ்வொரு கண்டத்திலும் அந்தந்த பனி உருகி அந்த காலகட்டத்தில் மழை பெய்து அந்த இயற்கையான தோன்றிய அந்த கல்மலை போன்றவை எல்லாம் தொடர்ந்து நிகழ்வதற்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த கிழக்கு ஆசியாவில் இலகுவான சூழ்நிலையில் இந்த மனித இனக்குழு எவ்வாறு அந்த புவியின் நடுப்பகுதியில் மக்கள் குடியேறுவதற்குண்டான காலகட்டமும், மேலே உள்ள அந்த துருவ நிலையில் மனிதர்கள் குடியேறுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாத நிலை, மனித இனம் கிழக்கு ஆசியாவில் குறிப்பாக இந்தியா, சீனா போன்ற இடங்களில் தொடர்ந்து மனித இனக்குழு அதிகரித்துள்ளதற்குண்டான காரணம் இவ்வாறான தென்னாப்பிரிக்காவிலிருந்து பிரிந்து வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று போதும் அங்கு உள்ள அந்த அமைப்பிற்கு ஏற்ப மாறும் சூழல் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளும். இவ்வாறாக சீனலோஸ் நிலமேடு பகுதியில் பயன்படுத்தி அந்த ஆசிய பருவமழை வேறுபாட்டை ஒவ்வொரு இடத்திலும் உள்ள வேறுபாட்டை மனித படிமலர்ச்சி நிலை தரவுகளுடன் ஒருங்கிணைத்து பார்க்கும் போதும்
இந்த தொடக்க கால மனித பறவைகள் இடையிலான தொடர்பு தொடர்ந்து இருந்துள்ளது என்பதற்குண்டான ஒரு அடித்தட்டாக நாம் கூற முடியும் இந்த பதிவுகள் காணும்போது. இவ்வாறான நிகழ்வில் ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த பம்பாஸ் என்ற அந்த பகுதியில் ஒரு பகுதி தொடர்ந்து இந்த மழைநீர் தொடர்ந்து பெய்து அவை எவ்வாறு இருந்துள்ளதுக்கு உண்டான ஒரு அடித்தட்டாக ஒவ்வொரு அந்த புரிதல் நிலையில் மழை பருவமழையாக அறிந்த கொண்ட காலகட்டமாக இந்த பல்வேறு நிலைகளில் அளவுகோலாக கருதும் இந்த பகுதியை கண்டுபிடித்துள்ளனர். இவர்கள் எவ்வாறு குடிபெயர்ந்து ஒவ்வொரு லாம்பாஸ் குகையிலிருந்து பிரிந்து ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லும் அந்த ஒரு காட்சியை நாம் இந்த காணலாம் இந்த படத்தில். இவ்வாறான பல்வேறு நிலைகள் அந்த எலும்பு, கரி, காவி, அரைக்கற்கள், சுத்தியல் போன்றவற்றை பல்வேறு கருவிகளையும் பயன்படுத்தியுள்ளன என்பதற்குண்டான எடுத்துக்காட்டாக இவ்வாறு இதனை கூறலாம். இவ்வாறு நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இந்த அறிந்து புரிந்த நிலை நாம் கற்கும் கல்வியில் தொடர்ந்து படித்து வருகிறோம். புவியியல் நிலையில், வரலாற்று நிகழ்வில் இவை எல்லாம் ஒருங்கிணைக்க போகும்போது நம் வாழ்வில் உள்ள நடைமுறை நாம் உண்மையில் அறிந்து கொள்வதற்குண்டான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவினை இந்த பாடலுடன் செய்கிறோம். ஓரணமும் உயிரின சேர்க்கையில் வாழும் பருவமழை நீர் தொகுப்பு துருவ நீர் பனி ஆறு ஓடிச்சேரும் அருவி போல் கொட்டும் நீர் சுனைகள் பருவகால மாற்றம் உயிரணு ஓரம். இந்த ஒவ்வொரு உயிரணுவும் சேர்ந்து எவ்வாறு இந்த 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த பருவநிலை அறிந்த நிலை ஓரணும் உயிரின சேர்க்கையில் வாழும் என்ற அந்த தொடர்ந்து உயிரின சேர்க்கையில் வாழும் நிலை ஆரமாய சுற்றும் புவி நிலத்தொடர். இந்த சுற்றும் நிலை நாம் அறிந்த ஒரு 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து அறிந்த நிலை தற்கால கட்டத்தில் நாம் அறிவுசார் நிலையில் மரபணு தகவல் தொடர்பில் அறிவியல் நிலையில் இந்த மரம் செடி கொடிகளில் உழவும் தென்றல் எவ்வாறு உள்ளது என்பதற்கு உண்டான பருவமழை காலம் பருவமழை எவ்வாறு பெய்துள்ளது என்பதற்கு உண்டான ஒரு அடித்தட்டு, புவி அடித்தட்டு எவ்வாறு நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் புவி துண்டமாக பிரியும் அந்த சூழ்நிலை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மறுத்தாக்கமாக பயந்து வருகிறோம். தென்றலில் பரவும் ஆற்றலின் தன்மை நன்மை சிறந்த தன்மையே தூரல் பன்மை வடிவ குறியீடே வையகம் என்றும் பழக வைக்கும் நீர்த்துளிகள் நீர்த்துளி நீரல் வழி வகைகள் பெயர் சொல்லும் செயலும் அறிவாற்றல் ஓர் நொடியில் கடக்கும் இலக்கு ஈர்ப்பு விசை புவி அடி நகர்வில் இயக்கும். ஈர்ப்பு விசை புவி அடி நகர்வில் இயற்கை எல்லாம் நாம் ஒவ்வொரு நடைமுறை வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக்கமாக பல்வேறு நிலைகளில் மனிதர்கள் புரிந்திருந்த காலகட்டத்திலும் நாம் தொடர்ந்து புரிந்து இவ்வாறான இயற்கை சார் அறிவுசார் நிலை மனித இனத்திற்கு தொடர்ந்து பயன்படும் அந்த நிலையினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தாக்கத்தினை தங்களிடம் பயந்து மீண்டும் இந்த பாடலுடன் நிறைவு செய்கிறோம். பருவமழை அறிந்த காலத்தை 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் தொடர்ந்து நிகழ்வின் மூலம் நாம் அந்த பருவநிலை பசுமை நிற எவ்வாறு புவியில் இருந்துள்ளது என்பதற்குண்டான எடுத்துக்காட்டாக நாம் எழுதுள்ளலாம். பருவமழை நீர் தொகுப்பு துருவ நீர் பன்னீர் மறு ஓடிச்சேரும் அருவி போல் கொட்டும் நீர் சுனைகள் பருவகால மாற்றம் உயிரணு ஓரணமும் உயிரின சேர்க்கையில் வாழும் ஆரமாய் சுற்றும் புவி நிலத்தொடர் மரபணு தகவல் தொடர்பில் அறிவியல் மரம் செடி கொடிகளில் உழவும் தென்றலில் பரவும் ஆற்றலின் தன்மை நன்மை சிறந்த துணையே தூரல் பன்மை வடிவ குறியீடே வையகம் என்றும் பழக வைக்கும் நீர்த்துளி நிரல் வழிவகைகள் பேர் சொல்லும் செயலும் அறிவாற்றல் ஓர் நொடியில் கடக்கும் இலக்கும் ஈர்ப்பு விசை புவியடி நகர்வில் இயற்கை என எங்களிடம் பகிர்ந்து அந்த பருவகால பருவமழையினை உணர்ந்த காலம் இந்த 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்புதான். 1,00,000 ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து 70,000 ஆண்டுகள் வரை தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த சூழலையும் பின்னர் 1,00,000 ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து மேலும் பல்வேறு பதிவுகளை இந்த பதிவு மூலம் காணலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யலாம். நன்றி.